வெல்கம் டு தாயார் சமையல். அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு சாணம் கிடைக்கும், பசு சாணம் கிடைக்கும், அதில் கிடச்சிது. இப்போ மஞ்சளில் வச்சு பண்ணியிருக்கேன். பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பொங்கல் வெண்கல பானையில் பொங்கல் பண்ணிவிட்டு மண்சட்டி, புது மண்சட்டி வாங்கி நாட்டு காய்களை போட்டு உப்பு போடாமல் சூரியநாராயணனுக்கு பிரசாதம் பண்ணி சூரியநாராயணனுக்கு படைக்கிறது எங்களுடைய பழக்கம். தை மாதம் குலதெய்வ கோயில் போகிறது ரொம்ப நல்லது. நாங்கள் தை 1ஆம் தேதிக்கு எங்கள் வீட்டு குலதெய்வமான பழையசீவரத்தில் இருக்க மன்னேரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். அங்கே போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே எங்களுக்கு மணப்பாக்கம் கன்னியம்மன், செங்கல்பட்டு பக்கத்தில் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கும் போயிட்டு சாமியெல்லாம் படைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த அம்மன் தான் 7 கன்னிமார்கள். இவங்க இவங்களுக்கு சிலையெல்லாம் கிடையாது, கல் ரூபத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க. ரெண்டு கோயில் தரிசனமும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். தாயார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.